ஏன் நாடாளுமன்றம் என்ன? இந்திய நாட்டில் இருக்கிற 120 கோடி மக்களுக்குமே மாண்பு மிக்கது நாடாளுமன்றம். அந்த நாடாளுமன்றத்திலேயே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேரவைத் தலைவரை சூழ்ந்து கோஷமிடுவதற்கு பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் நேற்றுக்கு பாராட்டினேன்ல, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு அற்புதமா 1 to 1 பாயிண்ட் பண்ணி அழகா அங்க சங்கி அமைச்சர்களை லெப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க. அவங்க எவ்வளவு ஆவாசத்தோட பேசுறாங்க. அது பிரதமர், உள்துறை அமைச்சர் எல்லாரும் கேட்டுட்டு தானே இருக்கிறாங்க. இங்க ஏன் கேட்க மறுக்கிறீங்க? ஏன் கோவம் வருது? என்ன மரபு இல்ல? அதிமுக வெளில வந்து மேல உட்காரலாங்க. வெளிநடப்பு செல்ல அவங்களதான் வெளிநடப்பு செஞ்சாங்க. வெளியேற்றல, தகராறு பண்ணும்போது வெளியேற்றுவாங்க. பல முறை இருக்கா. கடந்த 2009 2011 சட்டமன்ற உறுப்பினர் எத்தனை முறை முன்னாடி வந்து உட்கார்ந்து போராடுறாங்க. இதே திமுக உறுப்பினர்கள் எல்லாருமே வெளியேற்றிருக்காங்களா? பேரவைத் தலைவர் முன்பாக போய் ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்கு ஒரு முழக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல, எனக்கு கொடுங்க, என் கருத்தை புதுசா பதிவு செய்ய விடுங்கன்னு சொல்ற கேட்க எனக்கு உரிமை இருக்கு. பேரவைத் தலைவர் என்ன நாங்க பேரவைத் தலைவர் தகராறு செஞ்சனானே இல்ல அமைச்சர்கிட்ட தகராறு செஞ்ச எனக்கான வாய்ப்பை கொடுங்க. என்னுடைய பேரை சொல்லி உதயகுமார் சொல்றாரு. என்ன சொல்றாரு? வேல்முருகன் 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் தமிழ் வழிபடுத்தவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாரு. இது தவறான தகவல். வேல்முருகன் பேச்சு அவை குறிப்பிட நீக்குங்க அப்படின்றார். ஒட்டுமொத்தமா அதிமுக உறுப்பினர்கள் எழுந்து என் பேரை சொல்லி என்னை கண்டிக்கிறாங்க. அப்ப நான் தன்னிலை விலக்கு சொல்லணுமா இல்லையா? எனக்கு மைக் கொடுக்கணுமா இல்லையா? அப்ப நான் கேட்கும்போது இவங்களை என்னை பார்த்து உரிமையில பேசுவதற்கு யார் அதிகாரம் கொடுத்தா? சேகர்பாபு அமைச்சருக்கு. ஆக சேகர்பாபு சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே உள்வாங்கி மாண்புமிகு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் எதிரொலித்தது, பேரவைத் தலைவருக்கு வேண்டுகோள் வைத்தது எனக்கு ஏற்புடையதல்ல. அது வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி. தனியார் பள்ளிக்கூடங்கள்ல அந்தந்த மாநில மொழிகளை படிக்கணும் தெலுங்கானால கொண்டு வராங்க. ஆமா, தமிழகத்துல கொண்டு வரணும் நீங்க வலியுறுத்தி. ஆமா, அதைத்தான் நான் வலியுறுத்தி பேசுறேன். அதை வலியுறுத்துறீங்க, ஆனா அதை ஏற்க மறுக்கிறாங்க, உங்களை கேட்கவும் மறுக்கிறாங்க. தனியார் பள்ளிக்கூடங்களை ஆளக்கூடிய ஆட்சியினர் நடத்துறாங்க அப்படின்றதுனால அது என்ன அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு என்ன? அதுதான் நான் கேட்கிறேன். நான் சொல்றேன், தெலுங்கானா அரசாணை செல்லே காட்டுறேன். தெலுங்கானால இப்படி ஒரு அரசாணை இருக்கு. அதே மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிபிஎஸ்இ, ஐபி போன்ற இந்த பள்ளிகளையும் நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்றேன். அதை கேட்கவே மறுக்கிறாங்க, எனக்கு வாய்ப்பு கொடுக்க மறுக்கிறாங்க. அப்ப ஒரு 6-7 அமைச்சர் ஜி.கே. மணி நானும் பேசும்போது குறுக்கிட்டு எழுந்து பேச வாய்ப்பு கொடுக்குறீங்க. அப்ப நான் ஆதாரத்தை தானே சொல்றேன். கலைஞர் ஆட்சியில போட்ட அரசாணையை நடைமுறைப்படுத்துங்கன்ற, உயர்நீதிமன்றத்தில் தடை இருக்கு, உச்சநீதிமன்றத்தில் தடை இருக்குன்றீங்க. தடையை நீக்கிறதுக்கு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றேன். அப்ப என் நாடுங்க இது, தமிழ்நாடுங்க, என்னுடைய தாய்மொழி தமிழுங்க. இங்க தமிழே படிக்காம எழுதாம பேச தெரியாம அரசாங்க வேலைக்கு வரலான்னு அதிமுக ஆட்சியில போட்டாங்களா இல்ல அரசாணை? அப்ப போட்டுட்டு சொல்றாங்க 2 ஆண்டு கழித்து அவர்கள் தமிழ் எழுத படிக்க பேச தெரிஞ்சா போதும் அப்படின்றாங்க. இதை மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி கிட்ட சுட்டிக்காட்டி, அன்றைய பயணிகள் துறை மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட சுட்டிக்காட்டி தான் வேல்முருகன் ஆகிய நான் தான் அந்த சட்ட திருத்தத்தை மாற்றினேன். நான் மாத்திரனா இங்க வந்திருக்கிற உங்க பிள்ளைகள் யாரோ 25 வயசுல ஒரே ஒரு விஓவை கூட ஆக முடியாது. ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஊடகத்துடைய தலைமை ஆசிரியர்கள் யாரும் இந்த ஜிஓவை கண்டுபிடிக்கல. நான் தான் கண்டுபிடிச்சாங்க. 1 லட்சம் பேரை தட்டி நான் தான் செக்ரட்டரியேட்டை முற்றுகிட்டேன். 1 லட்சம் பேரை தட்டி நான் தான் டிஎன்பிசி அலுவலகத்தை முற்றுகிட்டேன். வேல்முருகன் என்னுடைய பேஜிலுக்கு போய் பாருங்க. நான் தான் நீட்டு. நான் கேட்கிறேன், நீட்டுக்கு இதே எடப்பாடி ஆட்சியில் எவ்வளவு அடுக்கடுக்கான தமிழ்நாட்டுக்கு துரோகங்கள். நீட்டு தேர்வுக்கு 16 வயசு ஒரு 10வது 12வது படிச்ச ஒரு பொண்ணு எப்படிங்க தேர்வு எழுத மத்திய பிரதேசத்துக்கு போக முடியும்? எப்படி கேரளாவுக்கு போக முடியும்? எப்படி ஆந்திராவுக்கு போக முடியும்? எழுதுனாங்க. இங்கிருந்து 1000 பேரோட போய் அண்ணா நகரில் இருக்கிற தென்னிந்தியாவுக்கான இயக்குனர் நீட்டு அலுவலகத்தை முற்றுகிட்டு கொஸ்டின் பேப்பரை கைப்பட்டு அங்க பேச்சுவார்த்தை நடத்தினேன். இன்னைக்கு உடனே அந்த நீட்டுக்கு என் தமிழ்நாட்டு மாணவர்கள் வெளியில போனவங்களை நீங்க திரும்ப பெறணும், அவங்க போனவங்களுக்கு எல்லாம் பேருந்து கட்டணம் கொடுக்கணும், ட்ரெயின் கட்டணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனி என் தமிழ்நாட்டு மாணவர்களை யாரும் வெளிமாநிலத்துக்கு தேர்வு எழுத அனுமதிக்க முடியாது. 25 லட்சம் பேர் டிஎன்பிசில குரூப் 1 இருந்து குரூப் 4 வரைக்கும் எழுதுறதுக்கு காவல்துறை பாதுகாப்போடு எங்க ஆசிரியர்கள் பாதுகாப்போடு தேர்வு எழுதுற நடைமுறை இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட என் தமிழ்நாட்டில் என் மாணவர்கள் ஏன் எழுத முடியாது? ஏன் வெளியே அனுப்புறீங்க? அப்ப நோக்கம் என்ன? நோக்கம் தமிழர்களை வடிகட்டுவது, நீட்டு தேர்வில் எம்பிபிஎஸ்ல பிடிஎஸ்ல உயர்கல்வியில வெளியேற்றுவது. இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு எல்லா நுழைவுத் தேர்வுகளையும் கொண்டு வந்துட்டீங்க. இன்னைக்கு போய் ரயில்வே போய் ஆந்திராவில் எழுதுன்றீங்க. ஆந்திராவுக்கு எப்படி நான் போக முடியும்? அதைத்தான் நான் கேட்கிறேன். அப்ப என்னுடைய உணர்வு என்ன? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு வாழ்கிற 7 கோடி மக்களின் உணர்வு. இது ஒரு சாதிக்கான உணர்வு இல்ல, ஒரு மதத்துக்கான உணர்வு இல்ல, ஒரு கட்சிக்காரனுக்கான உணர்வு இல்ல. ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணில் வாழ்கிற அத்தனை கோடி மக்களின் வாழ் உரிமை, அவருடைய வேலை வாய்ப்பு உரிமைக்கான பிரச்சனை. இதை ஏன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்களும் ஏன் உள்வாங்க மறுக்கிறாங்க? தமிழுக்காக ஆட்சி நடைபெறும் சொல்லக்கூடிய அந்த ஆட்சி ஒரு கூட்டணி கட்சி தலைவரையே சட்டப்பேரவைக்குள்ள வச்சு விமர்சனம் செய்யறது ஒரு காலத்தில் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் என் மொழிக்காக, என் இனத்திற்காக, என் தமிழ்நாட்டு மக்களின் வேலை வாய்ப்பு உரிமைகளுக்காக நான் போராடுவேன். அதற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆதரித்து மட்டும்தான் பேசணுமா கூட்டணி கட்சி தலைவர்கள்? அதை நீங்க அதை வந்து இப்ப யாரு என்ன எழுத்து சட்டமன்றத்தில் குரலிட்டாங்களோ அவர்கிட்ட கேளுங்க. இல்ல அப்படி ஒரு நிலைமை தான் இருக்கா சட்டப்பேரவையில்? அதுதான் நீங்க சட்டப்பேரவையில் கேளுங்க. நான் சொல்றேன், அதிமுக எதிர்க்கிறது, திமுக அமைச்சரும் சேகர்பாபு எதிர்க்கிறார். அப்ப இதுல என்ன அர்த்தம் எனக்கு புரியல. அப்ப தமிழர், தமிழ்நாடு, தமிழ் மொழி, தமிழ்நாட்டின் வேலை வாய்ப்பு உரிமை என்று நாங்கள் பேசக்கூடாது என்று நினைக்கிறார்களா என்ற கேள்விக்கு தமிழ்நாட்டு மக்கள் பதில் சொல்வார்கள். நான் என் மக்களுக்காக, என் மண்ணுக்காக, என் மொழிக்காக, என் நேரத்திற்காக சமரசமற்று போராடுவேன். அதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன்.